இது ஒரு மேஜிக்கல் பெட்டுங்க. எத்தனை நாளாக செய்ய தெரியுமா? வந்து 70% வந்து அந்த கவர்மெண்ட் கொடுத்த இன்சூரன்ஸ்லேயே கவர் ஆயிரும். நீங்க 30% மட்டும் நீங்க பே பண்ணா மட்டும் போதும். இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ப முடியுதா? உள்ளேயே 2-3 ஃப்ளோர் எஸ்கலேட்டர் போயிட்டு இருக்குங்க, லிஃப்ட். ஸோ அடுத்து லிஃப்ட்டுக்குள்ள என்ன ஃபெசிலிட்டி பார்க்கலாமா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி மாதிரி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டாய்லெட் அப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்டோரேஜ் போல். ஏன்னா ஸோ அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக குக்கை கூப்பிடுவாங்க. ஸோ அந்த குக்கு தான் உங்களுக்கு சமைச்சு தருவாங்க. பண்ணுறது பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேரியர். ஏன்னா இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் இடத்துல வந்து இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. பட் இப்போ வந்து டிரான்ஸ்லேட்டர் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பட் பார்க்கில் விழுந்து போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, இன்சூரன்ஸ் இல்லை அவங்களுக்கு. ஸோ சார் ஃப்ரம் ஜப்பானோட டெவலப்டு கண்ட்ரி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்கேயுமே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி தான். ஸோ இந்தியா தாண்டி வெளியே எங்கே போனாலுமே மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து ஜாஸ்தி தான். ஸோ ஜப்பான்லேயும் ரொம்ப ஜாஸ்தி தான். நீங்கள் ஜப்பான் அரைவ் ஆன உடனே உங்களுக்கு வந்து 2 கார்டு தருவாங்க. ஒன்று வந்து மை நம்பர் கார்டு, கிட்டத்தட்ட நம்ம ஆதார் கார்டு மாதிரி தான். செகண்ட் வந்து அந்த மை நம்பர் கார்டை வச்சு நீங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு வாங்கிக்கணும். ஸோ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் வந்து உங்கள் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணும். ஸோ டிஸ்கிளைமர் போட்டேன், எனக்கு வந்து வாய் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஒழுங்காக பேச முடியாது, குரல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ ஜப்பானில் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எம்ப்ளாயீஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ அது வந்து உங்கள் கம்பெனி, உங்களோட கம்பெனி மூலியமாக வந்து உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுவாங்க. உங்களுக்கும் உங்கள் டிபெண்டன்சியில் இருக்க உங்கள் ஃபேமிலிக்கும் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்க கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து வந்து குக்குமி நேஷ்னல் ஹெல்த் இன்சூரன்ஸ். அது வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ரிட்டையர்ட் பீப்புள், அப்புறம் இந்த பிஸ்னஸ் பண்ணுற மற்ற ஃபாரினர்ஸ், அப்புறம் நம்ம எம்ப்ளாயி இல்லாதவங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கவர்மெண்ட் போடுவாங்க. உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது, நீங்கள் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணணும்னா உங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து 70% வந்து அந்த கவர்மெண்ட் கொடுத்த இன்சூரன்ஸ்லேயே கவர் ஆயிரும். நீங்கள் 30% மட்டும் நீங்கள் பே பண்ணால் மட்டும் போதும். ஸோ ப்ரெக்னன்சி டைமில் இன்சூரன்ஸில் எப்படி கவர் ஆகும், அப்புறம் வேறு ஃபாரினர்ஸ் வந்து இங்கே வந்தால் அவங்களுக்கு வந்து எப்படி இன்சூரன்ஸ் கவர் ஆகுங்கிறத இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ இங்கே ஜப்பான் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி வந்து ஒரு டிசீஸை கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் உங்களோட ப்ரெக்னென்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிஸ்டர் ஆஃபீஸ் போய் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வந்து கூப்பன்ஸாக தருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை டீல் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணாமல் அந்த கூப்பன்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 lakh எண் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க அக்கௌண்ட் லாகின் வந்து போட்டுருவாங்க. நீங்கள் வந்து எதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஜப்பானுக்கு அந்த டூரிஸ்ட் பார்த்தீங்கன்னா டோக்கியோ ஒமோத்தெனாஷி பாலிசின்னு ஒரு பாலிசி இருக்குது. ஸோ இதில் என்னென்னா, ஸோ 31 daysக்குள்ளே ஜப்பானில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்சூரன்ஸ் மாதிரி பெரிய ஒரு இன்ஜுரி அப்படின்னா இல்னஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இந்த இன்சூரன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வேறு கண்ட்ரிலேருந்து ஜப்பானுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து இதை ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். இந்த பாலிசி பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஜப்பான் ஹெல்த் சிஸ்டம் ரொம்ப பெருசு. ஸோ சீனியர் சிட்டிசனுக்குலாம் வந்து இன்சூரன்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து புதுசாக ஜப்பானுக்கு வரீங்கன்னா ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அப்படின்னா ஜப்பானுக்கு வந்துட்டு வந்த உடனே முனிசிபல் ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து உள்ளே போய் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ காஸ்ட் ஆகும் எல்லாம் கம்ப்ளீட்டாக உள்ளே போய் எடுத்துருக்கோம். இது வாங்க கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் எல்லாமே கவர்மெண்ட் தான். இது வந்து பெரிய ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் மெயினான ஹாஸ்பிட்டல் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ரொட்டி செக்அப் பண்ண போகிறது எப்படியும், அப்புறம் வந்து இங்கே அட்மிஷன் போட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்லாம் எப்படி எடுக்கிறங்கிறது ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இந்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா, சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸோட ஹிஸ்ட்ரி இருந்தால் மட்டும்தான் இங்கே பெரிய ஹாஸ்பிட்டல் செக்அப் பண்ணவே விடுவாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் மோஸ்ட்டாக செக்அப் போக முடியாது. ஏதாவது எமர்ஜென்சி கேஸ்னால் மட்டும்தான் உள்ள அப்பாயின்மெண்ட் விடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு கார்டு தருவாங்க. அந்த கார்டு வந்து இந்த மிஷினில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அது பார்த்திங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் நம்பர் சொல்லும். ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அங்கே வந்து ஒரு டிவி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டிஸ்பிளேயில் நம்மளோட அப்பாயின்மெண்ட் நம்பர் வந்து வரும். ஸோ அதுக்கேற்ற நான் உள்ளே போகணும். ஸோ நம்ம ஊர் மாதிரி இங்கே வந்து ஒவ்வொரு டாக்டருக்கும் ஒவ்வொரு ரூம் கிடையாது. ஒரு பெரிய ரூமில் வந்து செப்பரேட்டர் வச்சு தான் இருப்பாங்க. ஒவ்வொரு டாக்டருக்கும் ஒரு 1-2 நர்ஸ் வந்து அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பாங்க. இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நம்ப முடியுதா? உள்ளேயே 2-3 ஃப்ளோர் எஸ்கலேட்டர் போயிட்டு இருக்குங்க, லிஃப்ட்டும் இருக்குது. ஸோ உள்ள என்ட்ராகும் போது பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டிங் மிஷின் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம அதில் வந்து 100 பே பண்ணிங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு வர மாதிரி ஒரு பேக் வந்து வந்துடும். ஸோ எல்லாமே ரொம்ப கன்வீனியன்ட்டாக நீங்கள் வந்தால் மட்டும் போதும்னு சொல்கிற மாதிரி எல்லாமே அங்கேயே இருக்கும் மோஸ்ட்டாக.
ஸோ நான் ஒரு சில டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து இங்கே இருக்க அந்த அட்மிஷன் பெட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு கவர் பண்ணிட்டேன். வாங்க பார்க்கலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுமே நல்லா கிளாஸாக நீட்டாக சூப்பராக இருந்தது. நான் ஒரு நல்ல ஃபீல் கொடுத்தேன். எனக்கு ஹாஸ்பிட்டல் மாதிரி அந்தளவுக்கு ஃபீல் இல்லை இதில். நான் இப்போ சொன்ன வெண்டிங் மிஷின் அதே மாதிரி இங்கே வந்து மாஸ்க் மட்டும் இல்லாமல் ஸ்லிப்பர்ஸ் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைங்கன்னா வெட்டி ஷூஸ் அந்த மாதிரி நிறையவே இருக்குது. இங்கே எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே 24 hours வச்சுருக்கனால ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. நீங்கள் சடனாக இது என்ன கூட சும்மா 100 கொடுத்து வாட்டு வாங்கி போயிடலாம். ஸோ அடுத்து லிஃப்ட்டுக்குள்ள என்ன ஃபெசிலிட்டி பார்க்கலாமா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி மாதிரி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டாய்லெட் அப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்டோரேஜ் போல். ஏன்னா எர்த்குவேக் டைமில் வந்து லிஃப்ட்லேயே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா தண்ணியும் குடிச்சிக்கலாம், ரெஸ்ட் ரூமும் யூஸ் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணக்கூடாது, அதிலே எழுதியிருக்கு. அதை எமர்ஜென்சியில் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ எனக்கு கொடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரூம் தான். எங்கள் கூடயே ஒரு 4 பேர் இருக்க மாதிரி ஒரு ரூமாக இருந்தது கம்ப்ளீட்டாக. ஒவ்வொரு பெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ரேக்கும் இருக்கும், டிவி இருக்கும் இன்கேஸ் லாங்காக நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை பிடிச்சி உள்ளே லாக் பண்ணுற மாதிரி பெரிய கிளாஸட் இருந்தது. நல்லா கன்வீனியன்ட்டாக இருந்தது. உள்ளே நல்லா நாங்கள் பொட்டிக்கு வேணால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு இங்கே வந்து ஃப்ரிட்ஜை வச்சுருந்தாங்கப்பா. கூல் ட்ரிங்க்ஸு தண்ணிலாம் உள்ள நல்லா ஸ்டோர் வச்சு பண்ணிக்கலாம். வேறு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ரேக் இருக்கும். ஸோ அது ஃப்ரிட்ஜு, அதுக்கு மேலாம் வந்து நிறைய ஸ்டோரேஜ் ரேக் இருக்குது. நான் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுட்டேன் அப்போ சாப்பிட. ஸோ இதோட சூப்பராக வந்துட்டு எங்கேயுமே கிடைக்கணும்னு தெரியல. ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, மேலே வந்து அதுக்கு மேலே சின்ன சின்ன ஸ்டோரேஜ் ராக்ஸில் இருந்தது. சூப்பர். நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி வாங்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி பெப்சி இருக்கிற ஒரு நாளைக்கு. ஸோ நான் இருக்கிற ரூம் பார்த்தீங்கன்னா 13 years அண்டர் இருக்கிற ரூம் தான். ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி கிராடில் அப்படிலாம் கம்பி வச்ச பெட்டுமே இருக்குது. ஏன்னா குழந்தைங்க வந்து வெளியே வந்துடக்கூடாதுன்னு. ஸோ பேரண்ட்ஸ் வந்து பிஸியாக இருக்கவங்க பார்த்துக்க யாரும் இல்லைன்னா இந்த மாதிரி காமனாக தூக்கி வெளியவும் வச்சுறாங்க வீல்ஸ் இருக்கனால. ஸோ அங்கே வந்து நர்ஸ் யாராவது வந்து ஃப்ரீயாக இருந்தால் பார்த்துப்பாங்க. ஸோ இந்த பெட்டோட ஃபெசிலிட்டிஸ் என்னென்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிமோட் இருக்கா. ஸோ அந்த ரிமோட்டை வச்சு நீங்கள் வந்து அந்த பெட்டை வந்து மேலே கொஞ்சம் தூக்கிக்கலாம். ஏன்னா இன்கேஸ் ரொம்ப நாள் படுத்து முதுகு வலிக்கிற மாதிரி இருந்தால் பெட்டை தூக்கி சேர் பொசிஷனில் வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து உங்கள் தனி ரூமை மட்டும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ப்ரைவசியும் இருக்கும். ஸோ எனக்கு தான் டெஸ்ட்டுங்கிறதுனால தம்பி வந்து உள்ளே விடலை. அதனால் அவர் வெளியே சுற்றிட்டு இருந்தார் வெண்டிங் மிஷினை பார்த்துட்டு அப்படி ஆசையோட. ஸோ இந்த மந்த் அக்டோபர்னால ஹாலோவீன் டெக்கரேஷன் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக குக்கை கூப்பிடுவாங்க. ஸோ அந்த குக்கு தான் உங்களுக்கு சமைச்சு தருவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டு நம்ம செஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ எனக்கு வந்து ரைஸும் கறியும் மோஸ்ட்டாக பிடிக்கும். ஸோ ஃபுட்டு கம்ப்ளீட்டாக பேலன்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதிலே கொடுத்துருப்பாங்க எவ்வளோ கேலரிஸ் எவ்வளோ கிராம்னு எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதிலேயே. ஸோ ஹாஸ்பிட்டல் வெளியே போகும் பார்த்தீங்கன்னா 2 விதமான விஷயமா வெளியே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்டிங் விண்டோங்கிறது நீங்கள் வந்து ரெகுலர் ரொட்டீன் செக்கப்பை வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா அக்கௌண்டிங் விண்டோ போய் உங்கள் இன்சூரன்ஸ் கார்டு போடலாம். இதுவே நீங்கள் வந்து அட்மிட் ஆகி அப்புறம் வெளியே போனீங்கன்னா கேஷியர் விண்டோன்னு இருக்கும். அங்கே வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு மற்ற விஷயம்லாம் வந்து பே பண்ணி நம்ம காசு கொடுத்து பே பண்ணிவிட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் வந்து இன்சூரன்ஸ் கார்டு வச்சு நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த ஹாஸ்பிட்டல் முக்கியமாக பார்த்ததுன்னா யாருமே ஃபோன் வந்து எந்தெந்த நேரத்தில் வந்து ஃபோன் பேசாமல் அவங்க ஒரு ஏரியா வச்சுருக்காங்க. ஸோ அங்கே மட்டும்தான் ஃபோன் பேசணும்னு மற்றவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அங்கே வச்சுருக்காங்க. அங்கே வந்து கால் பேசிக்கலாம், அப்புறம் வந்து ஃபோன் டெக்ஸ்ட் பண்ணி வெப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தாண்டி கொஞ்சம் வெளியே வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபேமிலி மார்ட் இருக்குது கீழே. நீங்கள் வந்து டாக்டர் நர்ஸுமே வந்து இங்கே வந்து மோஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஃபுட் எல்லாமே. இங்கே வந்து டிஷர்ட்டு அப்படிலாம் நாப்கின்ஸ் எல்லாமே இங்கே விற்கிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் விட்டு நீங்கள் வெளியே போவேன்னா இங்கேயே வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு போகலாம். நான் இருந்தப்போயும் கீழே வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு தான் போனேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஃபோன் சார்ஜர் வேணுன்னா அது கூட இங்கே வாங்கிக்கலாம். ஏன்னா இன்கேஸ் யாராவது ரொம்ப நாள் அட்மிட் ஆகிங்கன்னா ஃபோன் சார்ஜர் கூட வாங்கிக்கலாம். இங்கே பிரிண்டருமே இருக்குது. இன்கேஸ் நீங்கள் படிக்கணுன்னா அட்மிட் ஆகியுமே படிக்கணுன்னா பிரிண்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது.
ஸோ இங்கே கன்வென்ஷன் வச்சுருக்க மெயினான காரணம் என்னன்னா வெளியேருந்து நம்ம சாப்பாடு கொண்டு வரக்கூடாது. ஸோ இவங்க யாராவது பார்க்க வராமல் விசிட்டர்ஸ் மாதிரி யாராவது வந்தாங்கன்னா இங்கே வாங்கி சாப்பிட்டு போகலாம். நான் வந்து ஒரு பாஸ்தாவும் சிக்கனும் வாங்கி சாப்பிட்டேன். ஸோ ஜப்பானில் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலுமே நீங்கள் இன்சூரன்ஸ் பே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எல்லா இதுவுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வாங்கலை, பே பண்ணி தான் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் மணி கொடுத்து பே பண்ணிவிட்டு அப்புறம் முனிசிபல் ஆஃபீஸ் போயிட்டு இன்சூரன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அந்த மணியை திரும்பி கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஜப்பான் ஹாஸ்பிட்டல்ஸோட டிஸ்அட்வான்டேஜாக நான் கன்சிடர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேரியர். ஏன்னா இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் இடத்துல வந்து இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. பட் இப்போ வந்து டிரான்ஸ்லேட்டர் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பட் நீங்கள் ரொம்ப இன்டீரியராக கிராமத்துலாம் போனீங்கன்னா ஒன்லி ஜாப்பனீஸ் மட்டும்தான். ஸோ இன்னொன்று வந்து அப்பாயின்மெண்ட் நீங்கள் வாங்கலைன்னா வெயிட்டிங் டைம் வந்து ரொம்ப லாங்காக எடுப்பாங்க. ஒரு சில டைம் வந்து டக்குன்னு வந்துடும், ஏன்னா கூட்டம் இல்லைன்னா. பட் சம்டைம்ஸ் ரொம்ப அதிகமாகும். அது இல்லாமல் நீங்கள் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலில் வந்து ஹிஸ்ட்ரி இல்லைன்னா உங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து எடுத்துக்க மாட்டாங்க, ஒத்து வராது. ஸோ நீங்கள் இன்சூரன்ஸ் வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டு, முன்னாடியே வாங்கி போட்டுருங்க. இப்போ என்னோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவிலேருந்து வந்தவங்களுக்கு வந்து இங்கே தீம் பார்க்கில் விழுந்து போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, இன்சூரன்ஸ் இல்லை அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து அந்த டைமில் ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அவங்களுக்கு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம். ஸோ நீங்கள் பெட்டர் இன்சூரன்ஸ் தான் முன்னாடி வாங்கி வச்சுருங்க. இப்போ இந்த மெட்டர்னிட்டி அப்புறம் இந்த சைல்டு கேர் சிஸ்டம்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடியோ கிட்டத்தட்ட 30 minutes கிட்ட அந்தளவுக்கு பேசுகிறாலும் நிறைய இருக்குது. நான் அது கன்ஃபார்மாக ஒரு வீடியோ ஃபுல்லாக போடுறோம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.